Taste the Daily. கரூர் மாவட்டம் சின்னதாராபுரத்தில் கோயில் வழிபாடு தொடர்பாக பிரச்சனை இருந்து வரும் நிலையில் விடியா அறநிலையத்துறையின் நடவடிக்கை குழப்பத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஒரு தரப்பினர் நடத்திய போராட்டத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மாரியம்மன் கோயிலில் வழிபாடு தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு உள்ள நிலையில் அறநிலையத்துறை சார்பில் சாதி வேறுபாடின்றி அனைத்து சமூகத்தினரும் வழிபடலாம், தடுப்பவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பதாகை வைக்கப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு தரப்பினர் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் கோயிலை திறக்கக்கூடாது என கூறி அலுவலர்களை முற்றுகையிட்டு ஆவேச போராட்டம் நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இளைஞரை தற்கொலைக்கு தூண்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தனியார் ஆலை பணியாளரான ரஞ்சித் பணி அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்ததாக கூறப்படுகிறது. ஆலை பணியாளர்கள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக அவர் கடிதம் எழுதி வைத்துள்ள நிலையில் அவரின் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் தொழிலாளர்கள் உரிமை காற்றில் பறப்பதால் இளைஞர்கள் உயிரை மாய்ந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே பிறந்து 14 நாட்களே ஆன பெண் குழந்தை மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீரகம்பட்டி பகுதியில் சிவராம் கஸ்தூரி தம்பதியினருக்கு கடந்த ஜூலை 3ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை பிறந்து அரசு மருத்துவமனையில் நலமாக இருந்த நிலையில் கடந்த ஜூலை 15ஆம் தேதி குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து குழந்தையின் உடலை பெற்றோர் வீட்டினருகே புதைத்துள்ளனர். இந்நிலையில் குழந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் போலீசில் புகார் அளித்துள்ளார். திறனற்ற திமுக அரசு அதிமுகவின் தொட்டில் குழந்தை திட்டத்தை நிறுத்தியதால் தமிழகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.